எசேக்கியேல் 29 அதிகாரம் 1 முதல் 21 வசனம் வரை. Ezekiel chapter 29 verse 1 to 21. Verse 1. 10ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், in the 10th year, in the 10th month, in the 12th days of the month, the word of the Lord come unto me, saying. வசனம் 2. மனுப்புத்திரனே, நீ எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கும் எதிராக உன் முகத்தை திருப்பி அவனுக்கு எகிப்து முழுவதுக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், Son of the man, set the face and against and Pharaoh, kings of the Egypt, and the Pharaoh, against him and against all the Egypt. வசனம் 3. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நீதிகளின் நடுவிலே படுத்துக்கொண்டு உன் நதிகளின் நடுவே படுத்துக்கொண்டு, என் நீதி என்னுடையது, நான் அதையே எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்கிற பெரிய முதலையே, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து, Speak and to say, though and said the Lord God, and behold, I am against thee, Pharaoh, kings of the Egypt, the great and dragon, that and lake in the midst of these and rivers, which and hid and said, and my rivers in Minion, and how they made it for myself. வசனம் 4. உன் வாயிலே பற்றுடுகள் மாட்டி உன் நதிகளின் மச்சங்களை உன் சிலந்திரங்களில் ஒட்டிக்கொள்ளும்படி செய்து உன்னை உன் நதிகளின் நடுவிலிருந்து தூக்கி விடுவேன். உன் நதிகளின் மச்சங்கள் எல்லாம் உன் செதிகளில் ஒட்டிக்கொள்க இருக்கும். But I will put an yoke on the Jews, and I will cause this fish of the river to the shake unto the Sirius, and I will bring thee upon out of the midst of thee and rivers, and all the fish of thee and rivers shall stick unto the Sirians. வசனம் 5. உன்னையும் உன் நதிகளின் எல்லா மாமிசங்களையும் வனாந்தரத்திலே போட்டு விடுவேன். வெட்டுவெளியிலே விழுவாய், நீயோ சேர்த்து கொள்ளப்படுவதில்லை. உன் பூமியின் மிருகங்களுக்கு ஆகாயத்தின் பறவைகளுக்கும் இரையாக கொடுப்பேன். And I will leave thee and to run into this wilderness, thee and all the fish of thee and rivers, and thou shalt and fall and upon this open field. Thou shalt not be forget to gather nor gather how they give thee for the meat to the beasts of the field and to the fish of the heaven. வசனம் 6. அப்பொழுது எகிப்து தேசத்தின் குடிகள் எல்லோரும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நானற்ற கோலா இருந்தார்களே. And all the inhabitants of the Egypt shall know that I am the Lord, because they have the bent staff of the earth to the house of the Israel. வசனம் 7. அவர்கள் உன்னை கையிலேயே பிடிக்கும் பொழுது நீயோ ஓடிப்போவாய். அவர்கள் விழாவையெல்லாம் பிளப்பாய். அவர்கள் உன் மேலே சாயும் பொழுதும் நீ முறிந்து அவர்களை இடுப்பில் முழுவதையும் மறுத்து போக பண்ணுவாய். When they and took hold and thee by the hands, thou didst and broke, and the ridden all their shoulders, and when thee landed upon these thou and broke it, and made all the lands to be at a standard. வசனம் 8. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் உன்மேலே பட்டயத்தை வரப்பண்ணி உன்னில் மனுஷரையும் மிருகங்களையும் சங்காரம் பண்ணுவேன். Therefore thus saith the Lord God, behold, I will bring as far upon
thee and cut off man and the beast out of thee. வசனம் 9. எகிப்து தேசம் பாலும் 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 வனாந்தரமும் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நீ நதி என்னுடையது, நான் அதை உண்டாக்கினேன் என்று சொன்னேன். And the lands of the Egypt shall be an desert, and the west, and they shall know that I am the Lord, because he hid and said, and the rivers is and main, and how the madest it. வசனம் 10. ஆகையால் இதோ நான் உனக்கு உன் நதிகளுக்கும் விரோதமாக வந்து மிக்கோதே முதல் எகிப்தியோப்பியாவின் எல்லையில் உள்ள செவனும் வரைக்கும் எகிப்து தேசத்தை வனாந்தரமாக பாலுமான வனாந்தரமாக்குவேன். Behold, therefore I am against thee, and against thee rivers, and I will make the lands of Egypt utterly waste, and desolate from the river of the sea, and even unto this borders of the Ethiopia. வசனம் 11. மனுஷருடைய கால்கள் அதை கடப்பதுமில்லை, மிருக ஜீவனுடைய கால் அதை மிதிப்பதுமில்லை. அது 40 வருஷம் குடியேற்றதாகும். No foot of a man shall and pass to hurt him near forts of the best, and shall and pass and through got its and natural shall and it be an inhabited 40 years. வசனம் 12. எகிப்து தேசத்தை பாழாய்ப்போன தேசங்களின் நடுவே பாழாய் போக பண்ணுவேன். அதிலே பட்டயங்கள் அவாந்தரமாக்கப்பட்ட பட்டணங்களின் நடுவிலே 40 வருஷம் பாழாய் கிடக்கும். நான் எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களுக்குள்ளே தூற்றிவிடுவேன். And I will make the lands of the Egypt and the desolates in the midst of the consider that are the desolate, and the cities among the cities that have the laid waste shall be desolate 40 years, and I will and scatter and the Egyptians and among the nations, and I will and disperse them and throughout the countries. வசனம் 13. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், 40 வருஷம் முடியும் பொழுது நான் எகிப்தியரை அவர்கள் சிதற உண்டு இருக்கிற ஜனங்களிடத்திலேயே சேர்த்து கொண்டு hate and thou said the Lord God and at the end of the 40 years I will gather Egyptians from the peoples wherefore they were and sector. வசனம் 14. எகிப்தியரின் சிறை இருப்பை திருப்பி அவர்களை அவர்களுடைய தேசமாகிய பத்ரியோஸ் தேசத்திலே திருப்பி வரப்பண்ணுவேன். அங்கே அவர்கள் அற்ப ராஜ்யமாய் இருப்பார்கள். And I will and bring against the continuity of the Egypt, and I will cause them to the return into the lands of the patriarchs, into the land of their habitations, and they shall be there as vast kingdoms. வசனம் 15. அது இனி ஜாதிகள் மேலே தன்னையும் உயர்த்தாமல் மற்ற ராஜாக்களிலும் அற்பமானதாய் இருக்கும். அவர்கள் இனி ஜாதிகளையே ஆளாதபடிக்கு அவர்களையே குறுக்கி போக பண்ணுவேன். It shall and be this best of the kingdoms, neither shall its an excellence and itself any more and bow the nations forever and dimensions them, that and they shall and no more rule and over this nation. வசனம் 16. அவர்கள் பிறகே போய் அவர்களை நோக்கி கொண்டு இருக்கிறதுனால் இஸ்ரவேல் வம்சத்தார்கள் எனக்கு தங்கள் அக்கிரமத்தையும் நினைப்பூட்டாதபடிக்கு இனி அவர்கள் அவர்களுடைய நம்பிக்கையை மற்று போவார்கள். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். And it shall be no more and the confidence of the house of the Israel, and which and break it their iniquity, their remembrance, when they shall and look after them, but and they shall and know that I am the Lord God. வசனம் 17. இருதய தோல் வருஷம் முதல் மாதம் முதல் 27 வருஷம் முதல் மாதம்
முதலாம் தேதியில் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், and it's come to the pass in the 7th and the 20th years in the first month in the first day of the month, and the word of the Lord come unto me, saying. வசனம் 18. மனுஷ்புத்திரனே, பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் தீருவின் முன்னே தன் சேனைகளிடத்திலே கடும் ஊழியம் வாங்கினான். ஒவ்வொரு தலைமையும் மொட்டை ஆயிற்று, ஒவ்வொரு தோள்பட்டையின் தோளும் உரிந்து போயிற்று. ஆனாலும் அவன் தீருவின் விரோதமாக செய்த ஊழியத்தினால் அவனுக்காவது அவன் சேனைகளுக்காவது கூலி கொடுக்கவில்லை. And the son of man and Nebuchadnezzar king of the Babylon caused his armies to the south is great and so against the Tyres. So every Adon hands was made behold, and every shoulders was peel it head, and he no more no wagons nor near his armies for Tyres, and for the servants that he had and saw against it. வசனம் 19. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு எகிப்து தேசத்தை கொடுக்கிறேன். அவன் அதிலே ஏராளமாக ஜனத்தையும் சிதறடித்து அதன் அஸ்தியை சூறையாடி அதன் கொள்ளை பொருட்களை எடுத்துக்கொள்வான். அது அவனுடையது சேனைகளுக்கு கூலியாயிருக்கும். Therefore thus said the Lord God, behold, I will give these lands of the Egypt unto the Nebuchadnezzar king of the Babylon, and he shall take in the multitude, and take here and spoil, and take here and pray, and it shall be the wings for these armies. வசனம் 20. அவன் அதிலே செய்த வேலைக்கு எகிப்து தேசத்தை நான் அவனுக்கு கூலியாக கொடுத்தேன் என்று எனக்காக அதை செய்தார்கள் என்றும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். I have to give him the lands of the Egypt for his and labors wherewith he saved and against it's because they and worked for me, and said the Lord God. வசனம் 21. அந்த நாளிலே நான் இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணி அவர்கள் நடுவிலே தாராளமாய் பேசுவேன். பேசும் வாய் உனக்கு கட்டளையிடுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றான். In the days I will curse the run of this house of the Israel bear front, and I will give thee an opening of the mouth in the midst of them, and they shall know that I am the Lord. அவ்வளோதான். கரண்ட்டு போயிட்டு இப்போ தான் வந்தது. ஒரு எலி வேற கால் கிட்ட வந்துட்டு பயன்படுத்திட்டு போயிடுச்சு. சரி, ஆமேஸ் புக்கை படிப்போம். 3வது சாப்டர், ஆமேஸ் புக்ஸ். லாப்ஸின் பாறை பாதை வழியாக டாட் தனது குதிரையை வழிநடத்தி செல்லும் போது லோரியின் பழக்கமான வீடு, பரந்த மேய்ச்சல் நிலம் மற்றும் சிவப்பு நிற கொட்டகைகளின் வரிசையை பார்த்தாள். வியானுடன் பிரிந்ததிலிருந்து பல முறை தேவாலய சேவைகளுக்காக அவள் இந்த பண்ணைக்கு சென்றிருந்தாள். ஒவ்வொரு வருகையையும் அவள் மெதுவாக எடுத்து கொண்டாள். ஆனால் இன்று பயம் உள்ளே நுழைந்தது. அன்று காலை தேவாலயத்தில் ஜானுடன் பேசியபோது வியான் வருவார் என்பதை எம்மா கிரேஸ் உறுதிப்படுத்தியிருந்தாள். 5 ஆண்டுகளில் முதல் முறையாக அவள் தனது முன்னாள் வருங்கால மனைவியுடன் நேருக்கு நேர் சந்திப்பாள். தன் இதயத்தை, கனவுகளை, எதிர்காலத்தை நசுக்கிய மனிதனுடன் இரவு உணவு மேஜையில் சிக்கிக் கொண்டிருக்கும் போது அவள் எப்படி தன் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருப்பாள்? அவள் மடியில் கேக் சேவரை பிடித்தபடி அவள் கண்களை மூடிக்கொண்டு காற்றை பெருமளவில் உள்ளிழுத்தாள்.
அவள் மனதை துளைத்த நினைவுகளை விரட்ட வீணாக முயன்றாள். ரியானின் கையை பிடித்துக்கொண்டு மேய்ச்சல் நிலத்தில் நடந்து அவன் அவளை கொட்டகையை நோக்கி துரத்தும்போது சிரித்தாள். தாழ்வார ஊஞ்சலில் அவனுடன் முத்தங்களை திருடினாள். 3 Lorraine gazed at the familiar house, vast pasture, and row of red barns as Dad guided his horse up the Laps Rock driveway. She'd visited this farm for church services many times since breaking up with Ryan, and she'd taken each visit in stride. But today dread crept in. Emma Grace had confirmed that Ryan would be coming when she talked to John at church that morning, and for the first time in 5 years, she'd be face to face with her ex-fiancé. How would she manage to keep her emotions in check while trapped at a supper table with the man who'd crushed her heart, her dreams, her future? As she gripped the cake savor on her lap, she closed her eyes and breathed in big gulps of air, trying in vain to ward off the memories that swarmed her mind. Walking around the pasture holding Ryan's hand, laughing as he chased her toward the barn, stealing kisses with him on the porch swing. கான்ஸ்லட்ஸ் புக்ஸ் இயல் 34 21ஆம் நூற்றாண்டு மேக்கள் ஆப்பிள் தனித்துவம் மிக்கதாக ஆக்குதல் ஐபுக்குடன் 1999 கிளிக்ஷால்கள் பனிக்கட்டிகள் சூரியகாந்தி பூக்கள் 1998 மேக் அறிமுகம் செய்யப்பட்டது. முதலாகவே ஜாப்ஸும் ஜேன் ஜாவும் கவர்ச்சியாக வடிவமைப்பை ஆப்பிள் கணினி தனி முத்திரையாக்கினார்கள். எல்லாவற்றையும் விற்று தீர்ந்தது. பயனடைந்தவராக அல்லாமல் ஒரு தூண்டுதலுக்கு உட்பட்டு ஒன்றி கலந்து வரத்தக்கதான அவர் தம்மை காண விரும்பினார். ஓகே, இப்போ பியானத்தோடைய இதை படிப்போம். பியானோவிற்கான தாழ் இசையை வாசிக்க கற்றுக்கொள்வது மற்ற இசைக்கருவிகளில் கவனம் செலுத்தும் இசைக்கலைஞர்களுக்கு நம்ப முடியாத அளவிற்கு பயனுள்ள திறமையாகும். இசையமைப்பில் பியானோவின் அடிப்படை கருவியாக இருப்பதால் அது இசைக்கலைஞர்களுக்கு மிகவும் விரிவான குறியீட்டு சொற்களஞ்சியத்தை வழங்குகிறது. பியானோவிற்கான தாழ் இசையை எப்படி வாசிப்பது என்பதை நீங்கள் அறிந்தவுடன், இசைக்குழுக்கள் மற்றும் பிற இசைக்குழுக்களில் எந்த கருவிக்கும் அதை எப்படி வாசிப்பது என்பதை நீங்கள் அடிப்படையில் அறிவீர்கள். பியானோ வாசிப்பதும் தாழ் இசையை புரிந்து கொள்வதும் இசை கோட்பாட்டை கற்றுக்கொள்வதற்கான அடிப்படை திறன்களை வழங்குகிறது. பியானோக்கள் மற்றும் தாழ் இசை அமைக்கப்பட்ட விதம் ஏறுதலில் இருந்து சுருதிகள் மற்றும் குறிப்புகளுக்கு இடையிலான உறவை புரிந்து கொள்வதை மிகவும் எளிதாக்குகிறது. மேலும் Learning to read sheet music for piano is an incredibly useful skill for musicians who focus on other instruments. The piano's status as a foundational instrument in musical composition means it offers musicians the most comprehensive notational vocabulary. Once you know how to read sheet music for piano, you essentially know how to read it for any instrument in bands, orchestras, and other musical ensembles.
Playing piano and understanding sheet music offers the basic skills for learning music theory. The way pianos in the sheet music is laid out makes the relationship between pitches and notes very easy to comprehend since ascending and இன்றைக்கி அமேசானில் 2 பொருள், அமேசானில் ஒன்று, ஃப்ளிப்கார்ட்டில் ஒன்று வாங்கினேன். அமேசானில் வந்து நான் கேட்டிருந்த அளவோட கம்மியாக 44 mm, நான் 75 mm கேட்டிருந்தேன். அந்த டூல் பேரிங்கை கழட்டுறது, ஹப் பேரிங்கை கழட்டுறது அவங்க தப்பாக அனுப்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போட்டு யூஸ் பண்ணுவோன்னு சொல்லி வச்சுருக்கேன். அப்படி எனக்கு கழட்டுறதுக்கு அது செட் ஆகலாம், அவங்கள்ட்ட ரிட்டர்ன் பண்ணணும். அதேமாரி பேரிங் வந்து ஓலாவில் ஆர்டர் போட்டேன், இன்னும் வரல. எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாத, வருமானம் தெரியல, ஏன்னா காசு பே பண்ணிட்டேன். ஓலா இவ்வளோ இருக்காங்க, இப்படி இருக்காங்க. அதேமாரி ஓலாவுடைய கேப் 2 வீலர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்பும் எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு. அப்புறம் திருப்பியும் எனக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே ஓலா, ரேபிட்டோ, ஊபர் 3த்தையும் யூஸ் பண்ணி தான் என்னோடய இஎம்ஐஸ்லாம் ஈஸியாக பே பண்ண மெய்யான தேவன் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.